2 நாட்களுக்கு முன்பாக ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் தங்களது கட்சி அலுவலகத்தை திறக்கின்ற பொழுது சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். முதலாவதாக அவர் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட மாட்டாது, மாகாண சபை தேர்தல்களுக்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியானது டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அது எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்பொழுது தங்களிடம் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கும் பணம் கிடையாது. ஆகவே 2027ஆம் ஆண்டு அதை பற்றி ஆலோசிக்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் அந்த கூட்டத்தில் இன்னும் பல கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதில் முக்கியமான விடயமாக ஒரு கட்சியினுடைய செயலாளர், அவர் பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ அல்ல, ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம் என்று ஒரு பக்கம் கூறி வந்த அதே சமயம் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூட தாங்கள் பதவிக்கு வந்ததும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பதும் கூறியிருந்தார்கள். 2024 ஆண்டு சொல்கிற பொழுது 2025ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார்கள். ஜனாதிபதி அவர்கள் அதனை கூறினார்கள். அதுக்கு பிற்பாடு 2026ஆம் ஆண்டு இப்பொழுது ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அவர்கள் 2027ஆம் ஆண்டு தான் இந்த தேர்தல் நடாத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், கடந்த 3 மாதத்திற்கு முன்பாக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று என்ன அடிப்படையில் என்ன விதமாக நாங்கள் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவது என்பதை 3 மாத காலத்திற்குள் பாராளுமன்றத்திற்கு தெரிவிக்கும்படி ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெரிவுக்குழு பல தடவை கூடி பேசியிருக்கிறது. அவர்களுக்கு இன்னும் கால அவகாசம் கேட்கப்படும் என்றொரு நோக்கமும் இருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கத்தில் பாராளுமன்றம் தெரிவுக்குழுவை நியமித்து தேர்தலை நடாத்துவது சம்பந்தமாக ஆலோசிக்கின்ற அதே சமயம் பாராளுமன்றத்தோடு சம்பந்தமில்லாத ஒருவர் நாங்கள் தேர்தல் இப்பொழுது நடைபெற மாட்டாது என்று சொல்வது மாத்திரமல்லாமல் பாராளுமன்றத்தால் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எடுக்கப்பட்டு விட்டது என்பதையும் அந்த கட்சியினுடைய செயலாளர் என்பவர் கூறுவது வேடிக்கைக்குரிய விடயம் மாத்திரமில்லை, மிக மிக கண்டிக்கத்தக்க விடயம். ஜனாதிபதியோ பாராளுமன்றமோ அமைச்சரவை பேச்சாளர்களோ பேச வேண்டிய விடயங்களை இப்பொழுது அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சியினுடைய செயலாளர் தான் அரசாங்கத்தை நடாத்துவது போன்ற தொனியில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டது என்பது முதலாவது கண்டிக்கத்தக்க விடயம். அது மாத்திரமல்ல, இந்த இந்த தெரிவுக்குழு என்பது தெரிவுக்குழு சம்பந்தமாகவும் கூட அந்த தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கக்கூடிய திரு சாணக்கியன், திரு மனோ கணேசன் போன்றவர்கள் கூட அரசாங்கத்தினுடைய அந்த தெரிவுக்குழு என்பது இழுபட்டு கொண்டு போக முடியாது, விரைவாக தீர்மானம் எடுக்க வேண்டும், தேர்தல் நடத்தப்பட வேண்டும், கடந்த காலத்தில் எவ்வாறு தேர்தல் நடைபெற்றதோ அவ்வாறு தேர்தலை நடாத்தி அதற்கு பிற்பாடு அடுத்தடுத்த தேர்தல்களில் வரக்கூடிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று கூறுகின்ற பொழுது கூட அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் மாகாண சபை தேர்தல்களை தள்ளி போடுவதன் மாத்திரமல்ல, மாகாண சபை தேர்தலை இவர்கள் நடாத்துவார்களா என்ற ஒரு அச்சம் இப்பொழுது உருவாகியிருக்கின்றது. மாகாண சபை தேர்தல்களை நடாத்தாமல் மாகாண சபை முறைமையை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலை தோன்றி கொண்டு வருவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் மக்களால் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. என்னவென்றால், குறைந்தபட்சம் இவற்றை கண்டிப்பது மாத்திரமல்ல, அந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை மிக வலுவாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லோருமே அதற்கு ஆதரவான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்தை தேர்தலை வைப்பதற்கான முழுமையான அழுத்தத்தை இவர்கள் கொடுக்க வேண்டும். ஒன்று எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது, ஜேவிபி என்ற அமைப்பானது தேர்தலுக்கு எதிராக இருக்கிறது.
டில்வின் டி சில்வா அவர்களுடைய கருத்து என்பது அதனைத்தான் சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இந்த வகையில் தேர்தல் இப்பொழுது நடைபெற மாட்டாது என்ற விடயத்தை கூறுவதற்கு நிச்சயமாக டில்வின் டி சில்வாக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை, அதற்கான அதிகாரமும் அவருக்கு கிடையாது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தில் வந்து நின்று கொண்டு உண்மையாகவே தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக, அது முழுமையாக தீர்த்ததோ இல்லையோ என்பது வேறு பிரச்சனை, தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை தேர்தல் கடந்த 7-8 வருஷங்களாக நடைபெறாமல் இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த வருஷமும் நடைபெற மாட்டாது என்று சொல்வதற்காக யாழ்ப்பாணத்தில் அவர் ஒரு அலுவலகத்தை திறந்திருக்கிறாரா என்ற கேள்வி நிச்சயமாக எழுகின்றது. ஆகவே யாழ்ப்பாணத்து மக்களோ வடபகுதி மக்களோ வடகிழக்கு தமிழ் பிரதேசங்களில் கால் ஊன்ற விரும்புபவர்கள் குறைந்தபட்சம் தமிழ் மக்கள் தங்கள் அதிகாரங்களை பாவிக்கக்கூடிய வகையில் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதில் பின்னடிப்பது என்பது நிச்சயமாக தமிழ் மக்கள் இவற்றை மிக கவனமாக நோக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இரண்டாவதாக, தமிழ் தரப்பு மீதும் அவர் ஒரு பாரிய குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருக்கின்றார். அதாவது, வளமையான தமிழ் அரசியல் தலைமைகள் வடபகுதி மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க தவறிவிட்டார்கள். ஆகவே இவர் கூறுவது தமிழ் தேசிய இன பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய கட்சிகள் தொடர்பாக தமிழிசை கட்சியோ, இபிஆர்எல்ஓ, டெலோவோ, பிளட்டோ, ஏனைய தமிழ் கட்சிகள் இந்த இனப்பிரச்சனை பற்றி பேசுபவர்கள் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க தவறிவிட்டார்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்ல நினைக்கிறார்கள். தாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக அல்லது தீர்ப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார் என்ற ஒரு தோரணையிலும் அவர் பேசவழிக்கின்றார். என்னுடைய கேள்வி எல்லாம் என்னவென்று சொல்லி சொன்னால், இவர்களால் 8 வருடமாக மாகாண சபை இதுவரை நடக்காமல் இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தலை குறைந்தபட்சம் இவர்கள் கொடுத்த உறுதிமொழியின் பிரகாரமாவது இவர்களால் இப்பொழுது 1.5-2 வருஷங்கள் ஆகிற சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தலை கூட இவர்கள் நடத்துவதற்கு விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதே போல அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதில் என்பதில் அவர்கள் விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் வந்ததுக்கு பிற்பாடு எத்தனை ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவர்கள் வந்ததுக்கு பிற்பாடு எவ்வளவு தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு வேலையில்லா திண்டாட்டங்களை இல்லாமல் ஒழிக்கக்கூடிய வகையிலான என்ன அபிவிருத்தி திட்டங்களை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கில் என்ன வெள்ளாட்டத்தையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் நிச்சயமாக இவர்கள் அதிகாரத்திற்கு 1.5-2 வருஷங்கள் ஆகியும் கூட இவர்களால் அவ்வாறான எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஆகவே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய பல காரியங்கள், அவர்கள் செய்வதாக உத்தரவாதம் அளித்த பல காரியங்கள் அந்த உத்தரவாதத்திற்கிணங்கு செய்யப்படவும் இல்லை, அதில் அக்கறையும் இல்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக உதாரணத்துக்கு பலாலி ஏர்போர்ட் என்பது, விமான நிலையம் என்பது சர்வதேச விமானங்கள் இறங்கக்கூடிய அளவில் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அரசாங்கம் அதனை கண்டும் காணாமல் இருப்பது மாத்திரமல்ல, அது மறுதளித்தே வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பலாலி விமான நிலையம் என்பது விஸ்தரிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் மக்கள் மிக பெருமளவில் வந்து போவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் அரசாங்கத்திற்கு பல நன்மைகள் ஏற்படும். பல லட்சக்கணக்கான வெளிநாட்டு நாணயங்கள் உள்ளுக்கு வந்து சேரும். ஆனால் அரசாங்கம் அதனை செய்வதற்கு முன்வரவில்லை. அதேபோல் பலாலி விமான நிலையம் ஒரு முழுமையாக விஸ்தரிக்கப்படுமாக இருந்தால் தென்னிந்தியாவிலிருந்து பல லட்சக்கணக்கான சுற்றுலா பிரயாணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்களை கூட செய்யாமல் அபிவிருத்தி என்று பேசக்கூடியவர்கள் தாங்கள் பல விடயங்களை செய்வதாக கூறுபவர்கள். யாழ்ப்பாணத்தில் இதுவரை நான் நம்புகின்றேன் ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் நிறுவுவதற்கு ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது, பின்பு அதற்கு என்ன நடந்தது என்பது தெரியாது. பரந்தன் கெமிக்கல் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணுவதற்கு ஒன்றை கட்டுவதற்கு ஒரு அடிக்கல் நாட்டுவதாக சொன்னார்கள், பிறகு அதற்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஆகவே வடக்கு மாகாண அபிவிருத்தியில் இவர்கள் வந்த காலத்திலிருந்து இன்று வரை என்ன சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு வடக்கு மாகாணத்தில் வேலை வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள், எத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக இங்கே
பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே முதலாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், முழுமையான அதிகாரத்தை கொண்டிருப்பவர்கள், ஜனாதிபதியை நிறைவேற்றி அதிகாரமுள்ள ஜனாதிபதி அவர்களிடம் இருக்கிறார்கள். அதே போல் பாராளுமன்றம் அவர்களிடம் இருக்கிறது. இவ்வளவு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன விதமான அபிவிருத்திகளை அவர்கள் இதுவரை காலமும் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் என்பதை. ஆகவே தமிழ் தரப்பை நோக்கி குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தலை நடத்தி இருந்தாலாவது மாகாண சபையினூடாக சில நடவடிக்கைகளை, சில கருமங்களை மாகாண சபை செய்திருக்கக்கூடும், செய்திருக்க முடியும், செய்திருக்க முயற்சித்திருக்கலாம். ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல்களையே நடக்க விடாமல் தான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாகாண சபைக்கு ஒரு குறைந்தபட்ச அதிகாரங்களாவது இருக்கிறது, அதனூடாக சில அபிவிருத்தி திட்டங்களை செய்யலாம் என்று சொன்னால் அதனை செய்வதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. இன்று மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தாங்கள் ஒரு தேசிய அரசாங்கம் பற்றி அவர்கள் பேசுவதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. தேசிய அரசு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாகாண அரசுகளை நிறுவினால் இந்த மாகாண அரசுகளே தாங்களாக முன்வந்து பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். மத்திய அரசாங்கம் அல்லது கொழும்பில் இருந்து செய்யக்கூடிய அரசாங்கத்திற்கு அப்பால் மாகாணங்கள் பல விடயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அவற்றை செய்வதற்கு பின்னென்று கொண்டு நாட்டினுடைய அபிவிருத்தியையும் இல்லாமல் செய்து நாட்டை மிக மோசமான வங்குரோத்தான தனத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் பார்க்கின்றோம். ஆகவே வந்திருந்த டெல்வின் டி சில்வா என்பவர் முதலாவதாக இந்த விடயங்கள் அனைத்தையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அவர் வடக்கு மாகாணத்திலோ யாழ்ப்பாணத்திலோ அலுவலகம் திறப்பது என்பது மாத்திரமல்ல, அவர் அந்த அலுவலகத்தினூடாக தங்களது கட்சியை விஸ்தரிப்பது. இப்போது உங்களுக்கு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாகாண சபைக்கான அதிகாரம், உதாரணத்துக்கு சுகாதாரத்துறை, அது உங்களுக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தவிர்ந்த ஏனைய வைத்தியசாலைகள் அனைத்தும் வட மாகாணத்தை பொறுத்தவரையில் மாகாண சபைக்கு சொந்தமான வைத்தியசாலைகளாக இருக்கின்றது. ஆகவே அதனை இப்பொழுது யார் நடத்துகின்றார்கள்? ஆளுநர் தரப்பிலிருந்து அது ஒரு மாகாண சபை உருவாகும் வரையில் ஆளுநர் அதை கையாள்கின்றார். ஆனால் இப்பொழுது வடக்கு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய வைத்தியர் பவானந்தராஜா அவர்களை அதற்கான அந்த வைத்தியசாலைகளை மேற்பார்வை செய்வதற்கான அல்லது அதற்கான ஒரு இணைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்க இப்போ அவர்தான். ஆகவே இந்த மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களை மத்தியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடையவர்கள் செய்வ முனைவது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். மாகாண சபைக்கு உரித்தான விடயங்கள் மாகாண சபை அமர்வில் இல்லாத பொழுது அது ஒரு ஆளுநரால் செய்யப்பட வேண்டுமே தவிர இவர்கள் படிப்படியாக இந்த அதிகாரங்களை பறித்தெடுக்கிற நோக்கங்களை கொண்டுதான் இவ்வாறான விடயங்கள். இது வெறுமனே யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, வன்னிக்க ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஏனைய மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கணும், தமது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களைத்தான் இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்றுதான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபைகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபைகள் இலங்கை முழுக்க இருக்கின்ற பொழுது இந்த பிரஜாசக்தி என்று சொன்ன ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த உள்ளூராட்சி அமைப்புகளை எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு அமைப்பாக மாற்றுவது, உங்களுக்கு இந்த பிரஜாசக்தி கொடுக்குற வேலை திட்டங்களையே செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது, பிரஜாசக்திக்கான ஒரு அவர்கள் விரும்புகிறார்களோ விருப்பமில்லையோ அவர்களுக்கு இருக்கிற அனைவரையும் பிரஜாசக்தி என்று சொன்ன அமைப்புக்குள் உள்வாங்கி இழுத்து பலாத்காரமாக கொண்டு வந்து அவர்கள் தாங்கள் விரும்பியவற்றை செய்ய முனைகிறார்களே தவிர இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி அமைப்புகள் செய்ய வேண்டிய பல விடயங்களை செய்ய அனுமதிக்கிறார்கள் இல்லை. மொத்தத்தில் தமது கட்சியை வளர்ப்பதற்கான பணிகளைத்தான் செய்கின்றார். டெல்வின் டி சில்வாவும் அதனைத்தான் செய்கின்றார். தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய விதத்தில் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் மதவாதிகள் அல்ல, நாங்கள் மொழிபேதமற்றவர்கள், நாங்கள் சமத்துவமான சமநீதியான சமுதாயத்தை உருவாக்க விரும்புபவர்கள். நான் கேட்கிறேன், இவ்வளத்தையும் சொல்லக்கூடிய நீங்கள் மிக மிக மோசமான என்னென்று சொல்வது ஒரு சட்ட விரோதமான முறையில் தையிட்டியில் ஒரு புத்த விகாரை கட்டப்பட்டது.
ஒரு தமிழ் மக்களுக்கு உரித்தான காணியில் முழுக்க முழுக்க சட்டவிரோதமான முறையில் எல்லோருக்கும் தெரியும். இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகளுக்கும் தெரியும் அது சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு. ஆனால் நீங்கள் அதிகாரத்திற்கு வந்து 2 வருஷமாகி பல கூட்டங்கள் நடத்தியும் கூட அந்த சட்டவிரோதமான அந்த அமைப்பை உங்களால் இல்லாமல் செய்ய முடியவில்லை. அந்த சட்டவிரோதமான அந்த கோயிலை உங்களால் இல்லாமல் செய்ய முடியவில்லை. ஏனென்று சொல்லிச்சால் நீங்கள் சட்ட ரீதியாகத்தான் எல்லாம் செய்வதாக இருந்தால் இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதே போல தான் பல இடங்களில் அது உங்களுக்கு திருவோணமலையாக இருக்கலாம், முல்லைத்தீவாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், வவுனியாவாக இருக்கலாம், இந்த சட்டவிரோதமான எத்தனை செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அது குருந்தூர் மலையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து நீராவிப்பட்டி பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வடக்கினாரை மலையாக இருக்கலாம். சைவ கோயில்கள், சிவன் கோயில்கள், பிள்ளையார் கோயில்கள் இருந்த இடத்தில் பலாத்காரமாக புத்த கோயில்களை கட்டுவதும் சைவ கோயில்களை இடித்து அழிப்பதுமான ஒரு நடவடிக்கையை செய்வதென்பது இவர்கள் மதவாதிகள் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும்? இவர்கள் இனவாதிகள் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும்? ஆகவே ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்வது போல ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தால் என்ன, மட்டக்களப்புக்கு போனால் என்ன, அல்லது டில்வின் டி சில்வா இங்கு போனால் என்ன, நாங்கள் மதவாதிகள் அல்ல, இனவாதிகள் அல்ல என்று சொன்ன ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்வதன் ஊடாக மாத்திரம் அவர்கள் நல்லவர்களாகிவிட முடியாது. ஆகவே தமிழ் மக்களினுடைய அடிப்படை கோரிக்கைகள் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல் இப்படி ஒத்தி வைப்பதற்கு இது மிக மோசமான ஜனநாயக விரோத செயற்பாடு. மாகாண சபைக்காக நிதி உங்களுக்கு சட்டபூர்வமாக பட்ஜெட்டின் ஊடாக நிதி ஒதுக்கப்பட்டது. பாராளுமன்றத்திற்கு தெரியாமலே அந்த நிதி விடுவிக்கப்பட்டு வேறு ஒரு காரியத்துக்கு போவதாக இருந்தால் அது பாராளுமன்றத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்க வேண்டும், அது பாராளுமன்றத்திற்கு ஊடாக அந்த செய்தி வெளியில் வந்திருக்க வேண்டும். ஆனால் இது யார் இப்பொழுது சொல்கிறார் என்று சொன்னால் பாராளுமன்றத்துடன் சம்பந்தம் இல்லாத டில்வின் டி சில்வா சொல்கிறார் அந்த காசு எடுக்கப்பட்டு விட்டது. அப்போ இவ்வளவு நாளும் ஜனாதிபதியும் ஏனைய அமைச்சர்களும் தேர்தல் நடைபெறும், விரைவில் நடைபெறும் என்று சொல்வது ஒரு பொய்யான விஷயம்தானே. ஆகவே அரசாங்கம் பொய் சொல்கின்றது, அமைச்சர்கள் பொய் சொல்கிறார்கள், டில்வின் டி சில்வா மாத்திரம்தான் முன் பேசுகின்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்களா? ஆகவே இது இங்கே உண்மையாகவே ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறதா, இல்லாட்டிக்கு அரசாங்கம் தனது பொறுப்புகளை ஜேவிபியினுடைய மேல்மட்டம் செயலாளரிடம் கையளித்து விட்டதா என்பதை அரசாங்கம் தெளிவாக மக்களுக்கு குறிப்பிட வேண்டும். ஆகவே இந்த மோசமான செயற்பாடுகள் என்பது நிச்சயமாக அது நிறுத்தப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல் என்பது மிக விரைவாக நடத்தப்பட வேண்டும். அது நிச்சயமாக முன்னரெல்லாம் எவ்வாறு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றதோ அதே முறையில் அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அது ஒரு மாகாண சபை உருவாக்கப்பட்டதற்கு பிற்பாடு அதற்கான குழுக்களை நிறுவலாம். அதில் பெண்களுக்கான இடங்கள் எவ்வளவு வேணும் என்பதை தீர்மானிக்கலாம், இளைஞர்களுக்கு எவ்வளவு இடங்கள் வேணும் என்பதை தீர்மானிக்கலாம், என்ன வடிவத்தில் தேர்தலை நடத்தப்போவது என்பதை தீர்மானிக்கலாம். அதனை அதாவது பின்னர் வரக்கூடிய தேர்தலில் அந்த விடயங்களை அமுல்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்பொழுது தேர்தலை நடத்தக்கூடாது என்பதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நிறுவி அதற்கு கால அவகாசங்களை கேட்டு அதுக்கு பிற்பாடு பழைய முறையில் நடத்த முடியாது போன்ற பல கதைகளை சொல்லி அதாவது இந்த ஜேவிபி அரசாங்கமானது ஒட்டுமொத்தமாக இந்த மாகாண சபை முறைமையை நிர்மூலம் செய்வதற்கு, இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகளைத்தான் இவர்கள் எடுப்பதாக நாங்கள் அச்சப்படுகிறோம். ஆகவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, தமிழ் உள்ளூராட்சி சபைகளும் சரி, தமிழ் அரசியல் தரப்புகளும் சரி, இந்த அரசாங்கத்தினுடைய இந்த மோசமான விடயங்களை புரிந்து கொண்டு இவர்கள் எவ்வளவு தூரம் அதிகார பகிர்வுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இந்த விடயங்களுக்கு எதிராக செயற்பட்டு மாகாண சபை தேர்தலை நடாத்தி தமிழ் மக்கள் தங்களது அதிகாரங்கள் எடுப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். நாங்கள் அதனை செய்ய தவறினால் உண்மையாகவே நாங்களாகவே அரசாங்கத்தினுடைய தமிழ் மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்களாக தமிழ் தரப்பு கணிக்கப்படும். ஆகவே அதனை செய்யாது நிச்சயமாக நாங்கள் ஒன்றிணைந்து குறைந்தபட்சம் இந்த மாகாண சபை தேர்தலை முழுமையாக நடத்தி முடிப்பதற்கு குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கிலாவது, இப்பொழுது சில பேர் நாமல் ராஜபக்ஷ கூட கூறுகிறார் வடக்கிலாவது நீங்கள் செய்யுங்கள் பார்க்கலாம் என்று கூறுகின்றார். ஆகவே நிச்சயமாக அரசாங்கம் குறைந்தபட்சம்
நீங்கள் வடகிழக்கில் நடத்துவதற்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகை நிதியும் தேவைப்படாது. ஆகவே அந்த தேர்தலை நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.